ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மேக்ஸில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு மனிதன் வந்து 10 புதினங்கள் வந்து வாங்குறாரு. மொத்தமாக 10 புதினங்களும் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ரூபாய்க்கு வாங்குறாரு. 10 புக்ஸ் எவ்வளோ வாங்குறாரு அப்படின்னா 8 ரூபாய்க்கு வாங்குறாரு. அதை எவ்வளோக்கு விற்கிறார் அப்படின்னு பாருங்கள், 1.25 அதுக்கு வந்து விற்கிறார். அதாவது ₹1.25 காசுக்கு வந்து என்னென்னா ஒவ்வொரு புதினத்தையும் விற்கிறார். அப்போனா 10 புதினம் வந்து எவ்வளோ விற்பார்? 10 × 1.25. ஏன்னா ஒரு புக்கை வந்து அவர் ₹1.25 காசுக்கு விற்கிறாரு. 10 புக்கை எவ்வளோக்கு விற்பாருன்னா 10 ஆல் பெருக்கிக்கணும். பெருக்குனா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு பாயிண்ட் தள்ளி வைக்க வேண்டியதான், ₹12.5 அப்படின்ற காசுக்கு வந்து விற்றுருப்பார். ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அவரோட லாபம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லாபத்தோட சதவீதம். முதல்ல லாப சதவீதத்துக்கான ஃபார்முலா என்ன? லாபம் சதவீதம் ஈக்குவல் டு லாபம் பை சிபி. சிபினா என்னது? வாங்கின விலை இன்ட்டு 100 அப்படின்றது தான் ஃபார்முலா. லாபம் ஈக்குவல் டு எவ்வளோ பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி மைனஸ் சிபி இப்படின்றது தான் ஃபார்முலா. எஸ்பி அப்படின்னா என்னது? நம்ம விற்கிற விலை. சிபி அப்படின்னா நம்ம இன்னொருத்தங்கள்ட்டேருந்து வாங்கின விலை. ஓகேவா? அதான் எஸ்பி மைனஸ் சிபி. இங்கே எவ்வளோ விலைக்கு நம்ம விற்றுருக்கோம் அப்படின்னா ₹12.50 மைனஸ் சிபி அப்படின்னா வாங்கின விலை எவ்வளோ? ₹8 ஈக்குவல் டு 4.5 அப்படின்னு லாபம் வந்து நம்மளுக்கு காசு வரும். ஓகே, ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா லாபம் வந்து எவ்வளோனா 4.5 டிவைடட் பை சிபி எவ்வளோனா வாங்கின விலை. வாங்கின விலை எவ்வளோ? ₹8 இன்ட்டு வந்து என்னென்னா 100 அப்படின்னு வரும். இப்போ 8ஐயும் இதையும் அடிக்கலாமா? 100ஐயும் 4 2 8 4 25 100 அப்படின்னு வரும். ஓகேவா? 25ஐயும் 4.5ஐயும் பெருக்குங்க. 25 × 4.5 5 5 என்ன வரும்? 25. மிச்சம் அது 2. 5 2 10 வரும். மேலே இருக்க சேர்த்து 12. 4 5 என்ன வரும்? 20 வரும். மிச்சம் 2 இருக்கும். 4 2 என்ன வரும்? 8. மிச்சம் 2 இருக்குது 10. ஸோ 5 2 1 1 வரும். 1 தாண்டி புள்ளி வைக்கணும். அப்போனா 112.5 டிவைடட் பையில் ஒரு 2 இருக்குது. இது போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து வந்துடும். 112.5 டிவைடட் பையில் 2 இருக்குது. இதை போட்டு பாருங்கள். 112.5 டிவைடட் பை 2. இது ஆனால் ஆன்சரில் வந்து என்னென்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாமே வந்து என்னென்னா டெசிமலாக கொடுக்கல, நம்மளுக்கு புள்ளி வச்ச நம்பர்ஸாக கொடுக்கல, ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ மிக்சடு நம்பராக கொடுத்துருக்காங்களா? ஸோ என்னென்னா இங்கே 4லாம் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து என்னென்னா மேலேயும் கீழேயும் 2ஆல் வந்து பெருக்கலாம். ஏன்னா எல்லாமே முழு நம்பராக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்னென்னா நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் பாதி நம்பராக தான் வரும். டிவைட் பண்ணோன்னா இந்த 5 வந்து 25ன்னு மாறும். ஓகேவா? அதனால் வந்து என்னென்னா மேலேயும் கீழேயும் 2ஆல் பெருக்கிறோம். பெருக்குனா என்ன வருது? கீழே 4 வரும், மேலே என்ன வரும்னா 2 5 பாருங்கள் 0 1 வரும். 2 2 4 வரும். மிச்சம் மேலே 1 இருக்குது 5. அது 2 1 2 திரும்ப 2 வரும். ஒரு டிஜிட் தாண்டி புள்ளி வச்சா 225/4 அப்படின்னு வரும். 225/4 போட்டால் 4 5 20. மிச்சம் 2 இருக்கும், 5 இருக்கும். திரும்ப 4 6 வந்து என்ன வரும்? 24 வரும். மிச்சம் 1 வரும். மிக்சடு நம்பரில் நம்ம எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட்டு ஈவை தான் எடுத்து எழுதுவோம் 56. மீதி வந்து என்னென்னா நியூமரேட்டரில் எழுதுவோம். எதால் வகுக்கிறோமோ அது டினாமினேட்டரில் எழுதுவோம். அப்படின்னா 56 1/4 அப்படின்றது தான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஒரு சம் பார்க்கலாம். இது வந்து என்னென்னா ஹோம்ஒர்க் சம். இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு பழ வியாபாரி வந்து 12 பெட்டி திராட்சைகளை வந்து விற்கிறாரு. ஒரு பெட்டி வந்து என்னென்னா ₹160 அப்படின்ற விகிதத்தில் வாங்குறார். ஒரு பெட்டி ₹160 அப்படின்னா 12 பெட்டி எவ்வளோ ஆகும்? 12 × 160 போடணும். ஓகேவா? அதில் வந்து 2 பெட்டி அழுகி போயிடுது. அப்போனா மிச்சம் எவ்வளோ இருக்குது? 10 பெட்டி தான் இருக்குது. மீதமுள்ள பெட்டியை வந்து ஒரு பெட்டியை வந்து ₹200 விற்கிறாரு. அப்படின்னா என்ன? 10 பொட்டியே ₹200 ஒரு பொட்டி ₹200 10 பொட்டி எவ்வளோ வரும்? 10 × 200 ₹2000 அப்படின்னு வரும். இப்போ நம்மளுக்கு வாங்கின விலை தெரிஞ்சிருச்சு, விற்ற விலையும் தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு லாப சதவீதம் கண்டுபிடிச்சிடலாம்ல. அந்த லாபத்துக்கான லாப சதவீதத்துக்கு அந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. இந்த சம்மை வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க.
ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளத்தோடு பார்க்கலாம். தேங்க்யூ.